वेङ्कटेशाय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगि सन्तट्ट जीवजीवातवे नमः। ஆர்வஜனபூஷணத்தில் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் ஆரது சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லார்க்கும் அண்டாததன்னோ அது விருத்யா பசுர்நரபுஸ்தகமீதృశோபி ஸ்ருத்யாதிசித்த நிகிலாத்மகுணாஸ்ரயோயம் இத்யாதரேண கிருதினோபிமித பிரவக்தும் அத்யாபி வஞ்சனபரோத்ர யதேந்திரவர்த்தே ஆகண்டோத்கண்ட வைகுண்ட பிரியாணாம் கண்டபூஷணம் குருணா ஜகதா முக்தம் வியாத்வம் வஜனபூஷணம். சாட்சாத் ஸ்ரீயப்பதியான் சர்வேஸ்வரனாலே எம்பெருமாடு நிர்கேதிக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகவதோத்தவர்களாகிற உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் பிள்ளைலோகாச்சாரியார் அருளி செய்த ஸ்ரீ வஜனபூஷண என்கிற அமிர்தத்தை அர்த்தானுபவத்தை சுவாமி மணவாள மாமனுடைய திருவாக்கை கொண்டு அவருடைய திருவுள்ளத்தை கொண்டு அனுபவித்து வருகிறோம். அதில் இரண்டு விஷயங்கள் நமக்கு சற்று புரியாமல் இருக்கிறது. அதாவது ஒன்று, நாம் எம்பெருமானை சரணாகதி பண்ணுதல் என்பது ஒன்று. இரண்டாவது, எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை ஆட்கொள்ளுதல். இந்த இரண்டு இருக்கிறது. அதாவது நாம் எம்பெருமானை சரணாகதி பண்ணினேன் என்று சொல்லிவிட்டோமாகில் அந்த சரணாகதியிலே அகங்காரம் ஏற்படுகிறது. எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அவன் நிரங்குச சுதந்திரனாக இருக்கிறபடியால் அதிலே அகங்காரம் கொஞ்சமும் இல்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நாம் அவனை பற்றும் பொழுது புருஷகாரம் தேவையாய் இருக்கிறது. அதாவது பிராட்டி புருஷகாரம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. அவன், அதாவது சர்வேஸ்வரனான எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது புருஷகாரமும் தேவையில்லாமல், ஆனால் புருஷகார தன்மையை தானே ஏறிட்டு கொண்டு, அதைத்தான் ஆச்சாரிய கிருத்தியத்தை தானே ஏறிட்டு கொண்டான் என்று ஸ்ரீவஜனபூஷண ஆரம்பத்தில் அனுபவித்தோம். அதாவது இந்த புருஷகாரம் யார் பண்ணுகிறார்கள்? நமக்கு சமாசனம் பண்ணி வைத்த ஆச்சாரியர்கள். ஆச்சாரிய கிருத்தியத்தை தானே ஏறிட்டு கொண்டான். இப்போ இரண்டு விஷயம் புரிகிறதா? ஒன்று, நாம் அவனை பற்றும் பற்று. இரண்டாவது, அவனை அவன் நம்மை கை கொள்ளுதல். இந்த இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபம். அதைத்தான் வாக்கியம் 153 காட்டுகிறார். ஸ்வரூப சித்தியும் ஆகையாலே. அதாவது என்ன ஸ்வரூபமாவது? ஜீவன் ஜீவனுக்கு எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமான் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை என்பது ஜீவஸ்வரூபம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பரஸ்வரூபம், பரமாத்மாவான எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னால் தன் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை. அப்போ இரண்டு விஷயம். அதாவது இவர்கள் யாரு? நம் போன்றவர்கள் எம்பெருமானை சரணாகதி பண்ணும் பொழுது அவனுடைய அடியார் அளவிலும் பரியவசித்து எல்லையில் நின்று
சர்ம பர்வனிட்டமான சீவையிட்டவர்கள் திரளிலே சென்று சேவித்து அவர்கள் உகப்பான கைங்கரியம் பண்ணுதல் என்பது ஒரு வகை. இரண்டாவது, எம்பெருமான் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை. இப்போ இந்த இரண்டு இருக்கிறது. இந்த இரண்டும் இருவருக்குமே ஸ்வரூப சித்தி. இந்த இருவருக்குமே சித்தி என்றால் அடைதல் என்று அர்த்தம். அப்ப ஸ்வரூப சித்தி என்றால் என்ன? இந்த இரண்டு பேருக்குமே இரண்டும் நிச்சிதம். இரண்டு வழிகள். ஒன்று, எம்பெருமானுடைய அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை ஜீவஸ்வரூபம், எம்பெருமான் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை என்பது இரண்டாவது. இப்போ புரியறதா? இதில் என்ன கேள்வி வந்தது, என்ன கொஞ்சம் புரியாத ஒரு இடம் உண்டு. அதாவது புருஷகாரம் தேவையா இல்லையா என்று ஒரு கேள்வி வந்தது. கீழே இருக்கிற சூத்திரங்களிலே அடியன் விவரித்து கூறினேன். புருஷகாரம் தேவையா இல்லையா? நாம் எம்பெருமானை பற்றும் பொழுது புருஷகாரம் தேவை. எம்பெருமான் நிரங்குச சுதந்திரனாகையாலே எம்பெருமான் இவனை ஆட்கொள்ளும் பொழுது புருஷகாரத்துவத்தை காண்பதில்லை. புருஷகாரம் அவனுக்கு தேவையில்லை. இருந்தாலும் புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டே இவனை ஆட்கொள்ளுகிறான். ஏனென்றால் புருஷகாரத்துவம் இல்லாமல் இவன் நிரங்குச சுதந்திரனாயிருக்கிறபடியாலே நேரேயே இவனை கொள்ளலாம். ஆனாலும் அவனும் அதை எதிர்பார்த்திருக்கிறான். ஏன் என்றால் இன்னும் சுலபமாக காரியம் முடியும் அல்லவா? சேதனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் என்று கீழே காட்டியிருக்கிறார் அல்லவா? இதே சீவசங்கூஷணத்திலே எம்பெருமானை இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. உபதேசத்தாலே மீளாத போது ஈஸ்வரனை அழகாலே திருத்தும், சேதனனை கிருபையாலே திருத்தும் என்று கீழே அனுபவிச்சிருக்கோம் அல்லவா? ஆகையினாலே இந்த ஜீவாத்மாவை அது அவனுடைய திருவிழிலே சேரும்படி பண்ணுவது புருஷகாரத்துவத்தினுடைய தன்மை. இவ்விடத்திலே நேரடியாக புருஷகாரத்துவம் இல்லையாயினும் குகனுக்கும் விபீஷணனுக்கும், குகனுக்கு இருந்தது, பக்கத்திலே பிராட்டி இருந்தாள். ஆனால் சுக்ரீவனுக்கு இல்லை, விபீஷணனுக்கு இல்லை. இந்த இரண்டு பேருக்கும் அருள் சுரந்தது எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே. அங்கே புருஷகாரம் நேரடியாக இல்லை. ஆனால் இவர்கள் இருவருமே புருஷகார பூதர்கள்தான். எப்படி என்றால் சீதா பிராட்டி தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி போடும் பொழுது சுக்ரீவனை கடாட்சித்தாள் அல்லவா? அந்த கடாட்சமே எம்பெருமான் நினைவிலே புருஷகாரமாக தோற்றித்து. விபீஷணனுடைய சீதாதேவியானவள், சீதா பிராட்டியானவள் அசோகவனத்தில் இருக்கும் பொழுது விபீஷணனுடைய தங்கைன்னு சொல்றா. அவள் இருக்காளும் திருஜடை, விபீஷணனுடைய குமாரத்தி என்றுதான் காணப்படுகிறது. இருந்தாலும் ஒரு சின்ன சம்சயம் வெளிப்படுகிறது, அங்கே இருக்கட்டும். அப்படி திருஜடை, அனலா, அசுபா என்று இரண்டு பெண்கள் அவருடைய விபீஷணனுக்கு. சீதா பிராட்டியிடம் விபீஷணனை பற்றி நல்லவைகள் சொல்லபடியினாலே சீதா பிராட்டி அசோகவனத்திலே சிம்சுபுக்ரா விருட்சத்தின் கீழேயே இருந்து விபீஷணனை தன்னுடைய திருவுள்ளத்தாலே கடாட்சித்தாள். இப்ப சுக்ரீவனை நேரே கடாட்சித்தாள், விபீஷணனை மனசாலே கடாட்சித்தாள். அந்த கடாட்சத்தையே ஹேதுவாக கொண்டு, காரணமாக கொண்டு இங்கே எம்பெருமான், இங்கே ராமபிரான் இருவருக்கும் அருள் புரிந்தான். ஆக புருஷகாரம் தேவை. அந்த இப்படியும் கொள்ளலாம் என்பது மணவாள மாமனுடைய இரண்டாவது யோஜனை. அதாவது ஒரு விஷயத்துக்கு பலவிதமான யோஜனைகள் உண்டு. அந்த யோஜனையிலே இது இரண்டாவது யோஜனையாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது யோஜனை என்றால் நிர்வாகம். அப்ப முதல் நிர்வாகம் என்ன? முதல் யோஜனை என்ன? எம்பெருமான் இவர்களை ஆட்கொள்ளும் பொழுது புருஷகாரத்துவம் என்பது அமுக்கியம். தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையும் தன்னுடைய நிரங்குச சுதந்திரமும், அந்த சுதந்திரமாயிருக்கக்கூடிய தன்மையும் பிரதானம், புருஷகாரத்துவம் அப்பிரதானம் என்றும் கொள்ளலாம். ஆனால்
இங்கே மணவாளமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா புருஷகாரத்துவம் கடாட்சத்தாலேயும் அல்லது மனதாலேயும் இவனை அங்கீகரிக்க வேணும் என்று எம்பெருமான் மனதிலே புகுத்தும்படியான கடாட்சத்தை செய்பவள் பெரிய பிராட்டியாரானபடியினாலும் இங்கே புருஷகாரத்துவம் உண்டு என்று கீழே காட்டினார். நாம் அனுபவிக்கக்கூடிய வாக்கியம் 153 இருவர் ஸ்வரூப சித்தியும் அத்தாலே. இந்த சேதனஸ்வரூபமும் எம்பெருமானுடைய ஸ்வரூபமும், அதாவது எம்பெருமான் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை ஜீவஸ்வரூபம், அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை எம்பெருமானுடைய ஸ்வரூபம். இப்ப 2 இருக்கிறது அல்லவா? இந்த 2லே எது சிறந்தது என்று ஒரு கேள்வி கேட்டோம் பிள்ளைலோகாச்சாரியர். அதற்கு பதில் சொல்லுகிறார். ஏதாவது ஔபாதிகமாய் நித்தியமான பாரதந்திரியம் இருவர்க்கும் உண்டே உண்டிரே, அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கையும் இவன் ஜீவாத்மா அடியார்களை வசப்பட்டிருக்கையும் எம்பெருமானுடைய அடியார்கள் வசப்பட்டிருக்கையும் எம்பெருமான் ஜீவர்களுக்கு வசப்பட்டிருக்கையும் இருவர்க்கும் உண்டிரே என்று கீழே 154 வாக்கியம் 155வது வாக்கியத்திலே அனுபவித்து முடித்தார். அதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்டோம் சுவாமியை. சுவாமி, நீ சொல்வதெல்லாம் சரி, அநாதிகாலமாக எத்தனையோ காலமாக யாதானும் பத்தை நீங்கும் விரதத்தை என்று திருவிருத்தத்திலே 98வது பாசுரத்திலே சொல்லுகின்ற 95வது பாசுரத்திலே சொல்லுகிறபடியே மற்ற விஷயங்களை பற்றி திரியும் ஜீவாத்மா இன்றல்லவோ அனுகூலனாளான். இத்தன்னாள் எங்கெங்கேயோ திரிந்தான், எதையோ உண்டான், எதையோ திரிந்தான், எங்கெங்கோ திரிந்தான், எந்தெந்த தேவதைகளிடமோ சென்றான், எந்தெந்த வழிகளிலோ சென்றான். இன்று அவன் அனுகூலனானான் என்று எம்பெருமானுடைய நினைவு. அப்படி வருங்காலத்திலேயும் சரி, இது கழிகாலம் முடிஞ்சு போச்சு. வருங்காலத்திலே பிரகிருதி சம்பந்தத்தின் பிரகிருதி சம்பந்த காரணமான விகாரத்தினாலே விகாரமான சரீரத்தோடே இருக்கையாலே அந்த பழக்கம் மீதூர்ந்து எம்பெருமானை ஆசிரிப்பதை விட்டு நீங்கி அனாதிகாலம் செய்து போன இந்த பழக்கம் விடாமல் மீண்டும் எம்பெருமானை கிட்டியாயிற்றுன்னு ஒன்று பண்ணியானாக ரொம்ப நாள் கழித்து மீண்டும் பழக்க தோஷத்தாலே அதுக்கு காரணம் என்ன? சரீரத்தோடே பிரகிருத விகாரமான சரீரத்தோடே பிரகிருதி விகாரமான சரீரத்தோடே கூடியிருப்பதால் அந்த பழக்கம் தலைமீதூர்ந்து எம்பெருமானை ஆசிரியப்பதை விட்டு நீங்கி தன்னை ரட்சிக்கத்தக்கவனாக ஏற்றுக்கொண்ட உறவையும் இல்லை செய்து இவன் ரட்சிப்பவன், நாம் ரட்சிக்கப்படும் பொருள் என்கிற நிலை மாறி, அதாவது நிலை பிறழ்ந்து தடுமாறி பழையபடி சுதந்திரனாகவே ஆகக்கூடும். சர்வேஸ்வரனும் ஜீவனோடு உள்ள உறவை பார்த்து அவனை காப்பவனாயிருக்கும் நிலையிலிருந்து நீங்கி சரி, ஏனென்னால் அதைத்தான் வத்சலையான மாதா பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பிரத்யௌஷதம் இடுமா போலே ஆச்சாரியத்திலே சொல்வது போலே இவனுடைய, அதாவது இந்த ஜீவாத்மாவினுடைய இந்த சேதனனுடைய நிலை பார்த்து அவனை காப்பவனாயிருக்கும் நிலையிலிருந்து நீங்கினான். இவன் எம்பெருமானை விட்டு நீங்கினான். அவன் என்ன பண்ணான்? தன்னை ரட்சிப்பவன் என்கிற நிலையிலிருந்து அவன் நீங்கினான். அது எதனாலே? அவனுக்கு தடையற்ற சுவாதந்திரியம் உடையவன், அவனை தடுப்பார் இல்லை. அப்படி கர்மத்துக்கு அனுகுணமாக ஜீவனை அனாதிகாலமாக லீலா விபூதியில் தள்ளியிருந்தவனாய் அந்த உறவை முற்காலத்தில் காணாமல் இருந்தது போலவே இனி வருங்காலத்திலும் கர்மானுகுணமாக இவனை நடத்தக்கூடும். அப்படியே நடந்துட்டு போட்டுமே என்று இப்படி இருவரும் நடந்து கொண்டால் என்ன செய்வது? அதாவது ஜீவன் எம்பெருமானை பழக்க தோஷத்தாலே இந்த சரீர சம்பந்தத்தினாலே எம்பெருமானை விட்டு நீங்கினான். எம்பெருமான் ரட்சகன் என்கிற நினைவிலே இருந்து நீங்கினான். இது வருங்காலத்திலேயும் கூடும் என்று எதிர்பார்த்து இப்படி நீங்கினான்.
எம்பெருமானும் என்ன பண்ணான், சரி நம்மை விட்டு நீங்குகிறானா, அவன் கர்வானுகுணமாக என்னென்ன காரியங்களை பண்றானோ பண்ணிட்டு வரட்டும் என்றும் அவனை விட்டு ஜீவனை விட்டு அவனும் நீங்குகிறான். இப்படி கர்மானுகுணமாக இவனை நடத்தக்கூடும். இப்படி இருவரும் யாரு, இந்த சேதனனும் பரமாத்மாவும் நடந்து கொண்டால், தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தால், இவன் தள்ளி நின்றான், அவன் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தான் என்று அப்படி நடந்து கொண்டால் என்ன செய்வது என்கிற கேள்வி கேட்டுட்டோம். அதற்குத்தான் வாக்கியம் 156 காட்டுகிறார். சசாட்சிகமாகையாலே இப்பந்தத்தை இருவராலும் இல்லை செய்ய போகாது. இருவராலும், யாராலும், இந்த சேதனாலும் பரமாத்மாவினாலும் இல்லை செய்ய போகாது, முடியாது. அதாவது சசாட்சிகமாகையாலே, அதுதான் ரொம்ப விசேஷமான விசேஷம் அர்த்தம். சசாட்சியம் என்றால் பக்கத்திலே ஒருவர் சாட்சியாக வைத்து கொண்டு செய்வது. எந்த காரியம் பண்ணினாலும் சசாட்சிகமாக பண்ணணும் அல்லவா, ஏதான ஒரு சாட்சி வேணும் அல்லவா. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் சாட்சி, அக்னி பகவான் சாட்சி, வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் சாட்சி, அத்தனை பேர் சாட்சி முன்னிலையிலே தானே நாம் விவாகங்கள் பண்ணி கொள்கிறோம். அதுபோல இப்போ இவனோ இப்படி போயிட்டான், அவனோ போனா போதுன்னு விட்டுட்டான். அப்போ என்ன பண்றது, அப்படி இருந்தாலும் சசாட்சிகமாகையாலே, சசாட்சிகம்னா யாரு, இவ்விடத்திலே சொல்லுவது பிராட்டி புருஷகாரமான பிராட்டி புருஷகாரம், அவள்தான் சசாட்சி, நல்ல சாட்சி. சாட்சி சசாட்சி என்று அற்புதமான ஒரு சம்ஸ்கிருத பதம். சாட்சி என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சசாட்சி என்றால் இவ்விடத்திலே பெரிய பிராட்டியாரை அதாவது குறிப்பிடப்படுகிறது. புருஷகாரமாகிற பிராட்டி சாட்சியாயிருக்கார். இந்த இருவருக்கும் உண்டான பந்தம் என்ன பந்தம், இவன் ரட்சகன் என்கிற பந்தமும் அவன் ரட்சிக்கப்படுபவன் என்கிற பந்தமும் இருவருக்கும் உண்டான சம்பந்தம். அவன் ரட்சகன், அவனால் ரட்சிக்கப்படும் பொருள் இந்த சேதனன் என்கிற சம்பந்தம். இருவருக்கும் ஒரு உறவு இந்த இருவர் மட்டுமே அறிந்ததல்ல, இருவர் மட்டுமே சேர்ந்து அழிப்பதும் அல்ல. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் விட்டு பிரிய முடியாதுங்கிறது தெரியும். அதோட அழிக்கவும் முடியாது. அதைத்தானே ஆண்டாள் திருப்பாவேல காட்டுறான். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. பெருமானே, தேவரீருக்கும் அடியேனுக்கும் இருக்கிற சம்பந்தம் தேவரீர் நினைத்தாலும் அழிக்க முடியாது. அடியேனே போக்கி கொண்டால் உன்னோட சம்பந்தம் வேண்டாம் என்று சொன்னாலும் அழிக்கப் போகாது. சரி, இருவரும் சேர்ந்து அழித்து விடலாமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவு பண்ணிக்கலாமே என்றால் அதுவும் முடியாது என்று அங்கே நாயனார் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் காட்டார் திருப்பாவையில். ஒரு பானை ஒரு குடத்திலே போகும் உறவன்று காணும் நீர், குடத்திலே இருக்கிற நீர் போலே உறவு போகாது என்று அவ்விடத்தே ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் காட்டுறோம். ஒரு குடம் நீர் தான் நம்மை பிரிக்கிறது என்பது அதற்கு அர்த்தம். அப்படி இந்த ஒரு குடம் நீரை வைத்துத்தான் நம்மை பிரிக்கிறது. அது என்னங்கிறது உங்களுக்கு வைபவம் தெரியும். அப்படி ஒரு குடம் நீராலே போகும் உறவு அன்று காணும் நம் உறவு என்று அங்கே காட்டினாளவ. அதுபோலே ஆகையாலே ஜீவன் ஈஸ்வரன் ஆகிய இருவராலும் இந்த உறவை அழிக்க முடியாது என்று கருத்து. இது வாக்கியம் 156வது வாக்கியம். அதற்கு மேலே சுவாமி இப்படி வாயளவில் சொல்லிட்டா போருமா, இதற்கு பிரமாணம் வேண்டாமா? நம்முடைய சம்பிரதாயத்தில் அடிக்கடி அடியேன் சொல்வது உண்டு, எந்த ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தாலும் பிரமாணம் இல்லாமல் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள். இதற்கு பிரமாணம் காட்டுகிறார் 157வது வாக்கியத்திலே. என்னை நிகழ்கிலும்
கோலமலர் பாவை கண்பாகியான் என்று 2 பாசுரங்களை எடுக்கிறார். 2ம் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பாசுரம். 1ஆம் 10 7ஆம் பதிகம் 8வது பாசுரம். நப்பிண்ணை பிராட்டி புல்வகாரமாயிருக்க நித்தியசூரிகளுக்கு நடுவே என்னை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டபடியாலே எல்லாம் வல்ல அவனும் என்னை கைவிட முடியாது என்று கூறுகையாலே என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நன்னெஞ்சுதன்னை அகல்விக்க தானும் கில்லான் இனி பின்னை நடும்பனை தோள் மகிழ் பேடுடை முன்னையமரர் முழுமுதலானே என பிள்ளை பிராட்டி புருஷகார பூதையாக அவள் இருக்க என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நன்னெஞ்சு தன்னை அகல்விக்கா கில்லான் அவனால முடியாது. இனி நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இனி அதாவது வர்த்தமான நிர்தேசம் என்கிறார் நம்பிள்ளே அந்த இடத்துல. வர்த்தமான நிர்தேசம் என்னால் அதாவது கழிந்தவை அல்ல, எதிர் வருபவை அல்ல, நடந்து கொண்டிருப்பவைக்கு தான் இனி என்கிற சப்தத்தை இடுகிறார் ஆழ்வார். இனி அகல்விக்கத்தானும் கில்லான் யார் அவன்? பின்னை நெடும்பனை தோள் மகிழ் பேடுடை முன்னை அமரர் முழு முதலானே நித்தியசூரிகளுக்கு தலைவன் முழு முதலானே. இந்த முழு முதல் என்றால் ஜெகத்காரண பூதன் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார். முழு முதலானே முதல் தனி வித்தேயோ முழுமோ உலகாதிக்கெல்லாம் முதல் தனி வித்தேயோ ஜெகத்காரண பூதன் சமஸ்த சேதனாச்சேதனங்களையும் சிருஷ்டிக்கிறவன், சமஸ்த சேதனாச்சேதனங்களும் ரட்சிக்கிறவன், சமஸ்த சேதனாச்சேதனங்களும் தன்னிடம் வந்து சேரும்படி லயமாக இருப்பவன். தஜ்ஜலானி சந்தமுபாசீதா என்று வேதமானது கூறுகிறது. தஜ்ஜம் தல்லம் ததன்னம். அப்ப ஜெகத்காரணபூதன் எவன் அப்படின்னால் இந்த திரிவித காரணமாய் எவன் இருக்கிறானோ அவனே ஜெகத்காரணபூதன். அதைத்தான் ஆழ்வார் முழு முதலானே. முழு என்று முழுமையாக பூர்ணன், ஜெகத்காரண பூர்ணன் அப்படி சொல்லலாமா? அல்லது பூர்ணமான ஜெகத்காரண பூதன் அவன் யாரு? முன்னை அமரர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவாதி தேவன். அப்படிப்பட்டவன் என்னை விடுவானா? விட முடியுமா என்கிறார் நம்மாழ்வார். எம்பெருமானாலே ஆழ்வாரோடு உள்ள உறவை இல்லை செய்ய முடியாது இது என்பதற்கு பிரமாணம். இது இதற்கு மேலே கோலமலர் பாவை கண்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்பான் கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோ. இது ஆழ்வார் 10வது பதிகம் 7வது பாசுரம். கோலமலர் பாவை கண்பாகிய அதாவது ஸ்ரீ பிரிய பிராட்டியாருக்கு அன்பனாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்பான். வராகவதாரத்தை எடுக்கிறார் இங்கே. ஏன்னால் வராகவதாரம் என்பது பூமி பிராட்டிக்காக செய்த அவதாரம் அல்லவா? ஆகினாலே கோல வராகம் ஒன்னாய் திருவிருத்தத்திலையும் அழகா எடுக்கிறார். திருவிருத்தத்திலையும் ஒரு பாசுர கடைசி பாசுரத்தில் இந்த வராக எம்பெருமானைத்தான் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அதனால்தான் இன்னைக்கும் திருக்கடல் மல்லையிலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான், ஸ்ரீமுழத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் வராக எம்பெருமான் அல்லவா? ஆகையினால ஆழ்வார் வராகத்தை எடுக்கிறார். வராகவதாரம் பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காக எடுத்த அவதாரம் அல்லவா? நீலக்கடல் கடைந்தாய் அதற்கு மேலே இருக்கிற வாக்கியம் தான் நமக்கு பிரகரணத்துக்கு சேர முக்கியம். உன்னை பெத்தினி போக்குவனோ
அங்கே முதல் பாசுரத்திலே அவன் என்னை அகல்விக்க முடியாதுன்னு சொன்னார். முதல் பாசுரத்திலே, அதாவது என்னை நிகழ்கிலும் என்கிற பாசுரத்திலே அவன் என்னை நிகழ்கிலும், அவன் என்னை நீக்க முடியாதுன்னு சொன்னார். இப்போ இவர் தன்னை அவன் நீக்க முடியாது, அதாவது அன்வய வதிரேகம்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவார், நேரடியாக மறைமுகமாக. அடுத்தது உன்னை பெத்தேனே போக்குவனான், இனிமே என்னை விட்டு போக முடியுமா, உன்னை விட்டு நான் ஓட முடியுமா, என்னை விட்டு நீ பிரிய முடியுமா என்கிற பாசுரத்தில் பெரிய பிராட்டியார் அன்புடையனாயிருக்கையாலே அவளுக்கு வேண்டியவனான என்னிடம் மிகவும் அன்புடையவனாய் பல அரிய காரியங்களை செய்து வந்து என்னோடு கலந்த உன்னை பெற்ற பின்பு உன்னை நான் போக விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்றன அதனை விடுவேனோ என்று கூறுகையாலே இந்த பாசனம் புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு வந்த இந்த உறவை ரெண்டு பாசுரத்திலையும் அங்கே நப்பிண்ணை பிராட்டி புருஷகார பூதை, இங்க பூமி பிராட்டி புருஷகார பூதை. இந்த அவன் நெகிழ்த்தாலும் அவன் நெகிழ நினைத்தாலும் அங்கே நப்பிண்ணை பிராட்டி இருக்கா. இங்கே இவன் நெகிழ ஆரம்பித்தால் நகர ஆரம்பித்தால் யார் இருக்கா? புருஷகார பூதையாக கோலமலர்பாவை கண்பாகிய பெரிய பிராட்டியார் இருக்கிறாக. புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு வந்த இந்த உறவை ஜீவனாலும் இல்லை செய்ய முடியாது என்பதற்கு இது பிரமாணம். அதற்கு மேலே சாட்சியாய் இன்னொரு கேள்வி கேட்டோம். சாட்சியாய் புருஷகாரமான பிராட்டியிடம் என்றும் இருப்பார்களாகையாலே நல்லா கவனிக்கணும். இவ்விடத்திலே பிராட்டி எம்பெருமானுக்கு பத்னி, நம்மை போலே ஒரு ஜீவாத்மா என்று பிள்ளலோகாச்சாரியர் மூக்ஷுப்படியில காட்டுறார். அதாவது உகார சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது உகாரவாச்சியம் பிரணவத்திலே உகாரத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பிள்ளலோகாச்சாரியார் இவ்விடத்திலே பிராட்டியும் அனுசந்தேயம் என்று காட்டுகிறார். அந்த உகாரம் என்பது இருவருக்கும் உண்டான சம்பந்தத்தை சொல்லுகிறது என்று ஒரு அர்த்தத்தை சொல்லி இவ்விடத்திலே பிராட்டியையும் சொல்லும் என்று ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். அப்படி பிராட்டியிடம் என்றும் பரதந்திரனாய் இருப்பவர்கள் ஆயாலே நாமெல்லாம் யாது எம்பெருமானுக்கு பரதந்திர அடியார்கள். இப்போ பிராட்டிக்கும் பரதந்திரர்கள் தான் நாம். அதைத்தான் அழகா ஒரு வார்த்தை காட்டுறார். கீழே முமுட்சுப்படியிலே ஒரு எஜமானன் இருக்கான், ஒரு வேலைக்காரனுக்கும் எஜமானனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்புதல் சான்றிதழ் பண்றான். இந்த வீட்டு வேலைகளை எல்லாம் நான் செய்வேன், எனக்கு மாதம் இவ்வளவு சம்பளம் எவ்வளோ ஏதோ பேசிக்கிறான், முடிவு பண்ணிக்கிறான். யாருக்கும் அந்த வீட்டு எஜமானனுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனுக்கும் ஒரு உறவு ஏற்படுது. என்ன பண்ணுறா? ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான். ஒரு நாள் அந்த எஜமானனுடைய பத்னி ஒரு காரியம் சொல்லுகிறாள் இந்த வேலைக்காரனை பார்த்து, நீ போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வா. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? அம்மா இல்லை நான் எஜமானனுக்குத்தான் கைங்கரியம் பண்ண போகிறேன், கைங்கரியம் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்டே தவிர உனக்கு அவங்க தம்பிக்கு உன் பிள்ளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் அப்படி ஒன்று நான் எழுதி தரல அப்படின்னு சொல்லுவானா? சொன்னால் அது என்ன ஆகும்? அந்த எஜமானனுக்கு கோபம் வருமா வராதா? நான் சொன்னா என்ன, என் ஆண்டையா சொன்னா என்ன, செய்ய வேண்டிய வேலை உன்னோட தானே சுவாமி, எனக்கு மட்டும்தானே அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் நீ சொன்னா அது எப்படி? கிருணி கண்ணன்னே யோலை எழுதுவது கிரீணிக்கு அன்று என்றே. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓலை எழுதிட்டாலும் அது யாருக்கு? எஜமானனுக்குத்தானே. ஆனாலும் வேலை செய்வது பணி செய்வது யாருக்கு? அவனுடைய எஜமானுடைய குடும்பத்தாருக்கு அத்தனை பேருக்கும் தானே.
இல்லை பிரித்து பிரித்து பார்ப்பாளன்னா பிரித்து பார்த்தான். ஆனால் என்ன ஆகும்? அந்த எஜமானனுக்கு கோபம் வரும் அல்லவா? அதைத்தான் இங்கே காட்டுகிறார் லோகாச்சாரியார். அதாவது நாம் அத்துணை பேரும் பிராட்டிக்கு பரதந்திரர், அதே சமயத்திலே எம்பெருமானுக்கும் பரதந்திரர். அவன் இஷ்டப்படி இஷ்ட விநியோகார்கத்துவம், எதேட்ட விநியோகார்கத்துவம் சேஷத்துவம் அப்படி சொல்றோமா இல்லையா? அவனுக்கு பரதந்திரமாயிருந்தால் என்ன, அவனுடைய பத்னியான தர்மபத்னியான விரிவிராட்டியாருக்கு நாம் பரதந்திரன் என்று சொல்லவும் வேண்டுமோ என்று பரதந்திரமாயிருப்பவர்கள் என்று 156வது வாக்கியத்திலே சசாட்சியமாகையாலே சொன்னதற்கு பிரமாணம் காட்டுகிறார். இந்த 158வது வாக்கியத்திலே கர்மணி வியுத்பத்தியில் சொரூப குணங்களால் வருகிற கர்த்திரு சங்கோஜராகித்யத்தை நினைப்பது. அதாவது கர்மணி வியுத்பத்தி, இந்த சம்ஸ்கிருதத்தில் சில இடங்களில் லோகாச்சாரம் அப்படியே எடுக்கிறார். கர்மணி வியுத்பத்தி, கர்மணி வியுத்பத்தினா என்ன? செயப்பாட்டு வினையால் செய்தல். இது பல இடத்துல வரும். அதாவது சம்ஸ்கிருதத்திலே அப்படியே நிச் என்பதினாலே என்று மூச்சுப்படியில் ஒரு அர்த்தம் காட்டுறான். நிச் என்கிற பதத்தாலே, நிச் என்றால் அது ஒரு சம்ஸ்கிருத பிரயோக சொல். அதுபோல கர்மணி வியுத்பத்தி, கர்த்தரி வியுத்பத்தி. வியுத்பத்தி என்றால் வருகின்ற ROOT, ஒரு சொல் எங்கிருந்து வருகிறது என்று சொல்வது. கர்மணி வியுத்பத்தி அப்படின்னால் என்ன? செயல்பாட்டு வினையால் தெரிவித்தல், தெரிவித்தல் தெளிவித்தல். ஆகையினால செயற்பாட்டு வினை. ஸ்ரீங் சேவாயாம், ஸ்ரீ என்கிறதற்கு 6 அர்த்தம் உண்டென்று கீழே அனுபவித்தோம் அல்லவா? அதிலே ஸ்ரீங் சேவாயாம் என்பது தாத்து. ஸ்ரீங் அப்படின்னால் ஸ்ரீ என்கிற அர்த்தம். ஸ்ரீங் சேவாயாம், சேவாயாம் என்றால் எம்பெருமானை ஆசிரயிக்கிறாள். யாரு? பெரிய பிராட்டியாள். இவள் எம்பெருமானை ஆசிரயிக்கிறாள், அதனாலே ஸ்ரீ. ஸ்ரீங் சேவாயாம் ஆகையினாலே ஸ்ரீ. இவள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானை ஆசிரயிக்கிறாள். அதற்கு மேலே ஸ்ரீயதே இதி ஸ்ரீ, இது ஒரு தாத்து. தாத்து பாடம்னு அந்த காலத்தில் முதல்ல சம்ஸ்கிருதம் கற்றுக்கும் பொழுது சப்தமஞ்சரி, தாது பாட்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால்தான் மேற்கொண்டு மீமாம்சா முதலானவைகளெல்லாம் அதிகரிக்க முடியும். அதில் எந்த பாடசாலையும் இப்போ அதுதான் சொல்லி தந்துருக்கான். முதல்ல எடுத்தோடனே சம்ஸ்கிருதம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பான். அதில் சப்தமஞ்சரி, அதற்கு அடுத்தபடி தாது பாடம், அதுக்கு அடுத்தபடியாக அமரகோஷம். இந்த கிரந்தங்கள்லாம் நல்லா பயிற்சியில் ஆனதுக்கு பிறகுதான் மேலே சாஸ்திரங்களை ஆரம்பிப்பான். அதில் இந்த தாத்து என்றால் அதாவது உயிர் ரூட் எப்படி வந்தது? ஸ்ரீயதே இதி ஸ்ரீ, சேதனர்களாலே ஆசிரயிக்கப்படுகையால் ஸ்ரீ எனப்படுகிறாள் என்கிற வியுத்பத்தி. ஆக சேதனலால் ஆசிரயிக்கப்படுகிறாள் இவள், எம்பெருமானை ஆசிரயிக்கிறாள். ஸ்ரீங் சேவாயாம் ஸ்ரீயதே இதி ஸ்ரீ என்று 2 அர்த்தங்களினாலே, 2 வாக்கியங்களினாலே சேதனர்களாலே ஆசிரயிக்கப்படுகிறாள் என்ற ஒரு அர்த்தமும், இவள் எம்பெருமானை ஆசிரயிக்கிறாள் என்பதினாலே ஒரு அர்த்தமும். இந்த யுத்பத்தின்னு சொன்னால் நன்னா தெரிஞ்சுக்கணும், கல்வி அறிவு, அதாவது ஞானத்தை சம்பாதிப்பது, ஞானம். இது ஒரு ஞானம், கல்வி அறிவு. யுத்பத்தியில் ஸ்வரூப குணங்களால் வருகிற கர்த்து சங்கோஜராகித்யமாவது. ஸ்வரூப குணங்களால் வருகிற கர்த்திரு சங்கோச்சராகித்யம். ராகித்யம் என்றால் விளக்கத்தக்கது, கொள்ளப்படுவது. யோசிச்சுங்க, சேதனுக்குள்ள சேஷத்துவமாகிற ஸ்வரூபத்தாலும் ஈஸ்வரனுக்குள்ள பிரணயித்துவம், யார் மேலே? பெரிய பிராட்டியார் மேலே அன்புடையவள் என்றும் குணத்தாலும் வருகின்றதான 3 விஷயம். சேஷத்துவமாகிற ஸ்வரூபத்தாலே எம்பெருமானுக்கு இவள் சேஷத்துவம், சேஷபூதை. 2வது பிரணயித்துவம்,
எம்பெருமானாலே விரும்பப்படுபவள், அன்புடையவள். எம்பெருமானிடம் இவள் அன்புடையவள், எம்பெருமான் இவள் மேலே அன்புடையவன் என்றும் குணத்தாலும் சொரூபத்தாலும் குணத்தாலும் வருகின்றதான ஜீவ ஈஸ்வரர்களாகிற ஜீவன். இப்ப பெரிய பிராட்டியாரை சொன்னது நம்முடைய சேதனர்களுக்கும் உபலக்ஷணம். நாமளும் ஒரு ஜீவாத்மாதானே. அப்போ எம்பெருமான ஈஸ்வரர்களாகிற ஜீவ ஈஸ்வரர்களாகிற ஆஸ்திரயண கர்த்தாக்களுக்கு சங்கோஜமில்லாமல் இருக்கை, சங்கோஜராகித்யம் இல்லாமல் இருக்கை, சங்கோஜராகித்யம் இல்லாமல் இருக்கை, அதாவது இருவர்க்கும் இவள் யாரு? பிராட்டி விஷயத்தில் உண்டான ஆசிரயணம். ஆசிரயணம் அடைதல், அடையும் என்று அர்த்தம். அதனால நம்ம என்ன சொல்றோம்? சமாசிரயணம் சொல்றோமா இல்லையா? சம்பிரதாயத்திலே ஆசிரயணம் அடையும், இடைவிடாமல் செல்லுகையாலே ஆகும். இதை நினைப்பது என்று பிராட்டி விஷயத்தில் ஜீவ ஈஸ்வரர்கள் இருவருக்கும் உள்ள பாரதந்திரியத்தை நினைப்பது. இருவருக்கும் உள்ள பாரதந்திரியம் யாருக்கு? ஜீவனுக்கும் பிராட்டிடம் பாரதந்திரியம், எம்பெருமானுக்கும் பிராட்டிடம் பாரதந்திரியம், ஜீவனுக்கும் எம்பெருமானிடம் பாரதந்திரியம், எம்பெருமானுக்கு ஜீவனிடம் பாரதந்திரியம். இது ஒரு முக்கூட்டு. ஜீவன், பிராட்டி, எம்பெருமான் இவர்கள் இருவருக்கும் உண்டான பாரதந்திரியம், இவளுக்கும் உண்டான பாரதந்திரியம், இவளுக்கும் உண்டான பாரதந்திரியம், இவனுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய பாரதந்திரியம். இப்படி மூன்று விதமாகவும் இப்படி இருக்கையால் இந்த புருஷகாரம் சரணமடையும் மூன்று வகைப்பட்ட அதிகாரிக்கும் உடனே ஒரு ஞாபகத்துக்கு வரணும். அந்த அதிகாரிகள் யார் என்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அது என்னன்னா யாரு? நாம் என்று ஒரு அதிகாரிகள். நாம்லாம் யாரு? சம்சாரத்திலே உழல்பவர்கள், சம்சாரி சேதனர்கள். இரண்டாவது யாரு? ஆச்சாரியர்கள், நம்பிள்ளை, விரைவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள். மூன்றாவது யாரு? ஆழ்வார்கள். ஆக நாம் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள். அவசியம் வேண்டியது என்கிறார் வாக்கியம் 159. இந்த மூணு பேருக்கு இது வேணும். எது? நமக்கு, ஆச்சாரியர்களுக்கு, ஆழ்வார்களுக்கு அவசியம் வேண்டியது என்கிறார் வாக்கியம் 159. அதிகாரித்ரயத்துக்கும் புருஷகாரம் அவர்ஜனீயம். அதிகாரித்ரயத்துக்கும் மூன்று அதிகாரிகள், அதாவது நம்மை போன்ற அறிவிலிகள், பூர்வாச்சாரியர்களை போன்ற அறிவில் மிக்கோர். பூர்வாச்சாரியர்கள் யாரு? நம்மை காட்டிலும் அறிவிலே சிறந்தவர்கள். மூணாவது யாரு? ஆழ்வார்களை போன்ற பக்தி பரவசப்பட்டவர்கள். ஆக பக்தியிலே பிரபன்னர், ஞானிகளிலே தலைவர் யாரு? ஆச்சாரியர்கள். நாம் அஜ்ஞானிகள். அப்ப அஜ்ஞானிகள், ஞானிகளிலே ஞானிகளிலே அக்ரேசர்கள் ஆச்சாரியர்கள், அதற்கு மேலே பக்திவசப்பட்டவர்கள் ஆழ்வார்கள். இந்த அதிகாரி திரயத்துக்கும் புருஷகாரம் அவர்ஜனீயம் என்றது குற்றத்தை போக்குவது முதலானவற்றுக்கு புருஷகாரம் இருக்க வேண்டுகையாலே இப்புருஷகாரம் எவ்வகையாலும் அவர்ஜனீயம் கைவிட முடியாதது. அப்போ புருஷகாரத்தினுடைய பிரபாவத்தை மீண்டும் எடுக்கிறார். கீழே சொல்லி முடிச்சுட்டார். இப்ப திருப்பி ஏதோ ஞாபகத்திற்கு வர இங்கேயும் எடுக்கிறாக. புருஷகாரம் என்பது புருஷகாரம் எவ்வகையாலும் விட முடியாது, அவர்ஜனீயம் விட ஒண்ணாதது. உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டோம். இப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். அதாவது என்ன அர்த்தம்? கீழே ஜீவர்களாலும், அதாவது நம்மை போன்ற அறிவிலிகளாலும், ஆச்சாரியர்கள் போன்ற அறிவில் மிக்கோரும்,
அதாவது பக்தியிலே ஈடுபட்ட ஆழ்வார்களுக்கும் இந்த 3 பேருக்குமே புருஷகாரம் என்பது விட ஒண்ணாததுன்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டாரா. அதற்கு மேலே மணவாள மாமணிகள் 2வது யோஜனையாக இப்படி இல்லாமல் இந்த புருஷகாரமானது வேறு பயனை கருதாதவர்களாய் சரணமடைபவர்களுக்கு மட்டுமோ அல்லது மற்ற பயன்களை விரும்புகிறவர்களுக்கும் வேண்டுமோ. இப்ப 2 அதிகாரி, இந்த 3 அதிகாரிகள் வேற, அதை தவிர 2 அதிகாரிகள் எடுக்கிறார் மாமுனிகள். என்ன? அதாவது புருஷகாரம் தேவைன்னு சொல்லிட்டீர். யாருக்கு? நம் போன்ற அறிவிலிகளுக்கு, ஆச்சாரர்களுக்கு, ஆழ்வார்களுக்கு புருஷகாரம் கைவிட ஒண்ணாதுன்னு சொல்லிட்டீர். சரி, அதாவது இந்த புருஷகாரமானது வேறு பயன் கருதாதவர்களாய் எம்பெருமானே உபாயம் உபேயம் என்றிருக்கக்கூடும் என்று சரணமடைந்தவர்களுக்கு மட்டுமா அல்லது மற்ற பயன்களை லோகாந்தரத்திலே இருக்கக்கூடிய லோகத்திலே இருக்கக்கூடிய மற்ற விருப்பங்களிலே பலன்களை அனுபவிப்பவர்களுக்கும் விரும்புவர்களுக்கும் வேண்டுமோ என்று கேட்டு இவ்வாக்கியத்தில் அருளை செய்கிறார் என்றும் சொல்லலாம். அதிகாரித்திரயம், இப்ப முதல்ல சொன்ன அதிகாரி 3 அதிகாரி வேற, இப்ப சொல்ல போற அதிகாரி 3 அதிகாரி வேற. அதிலே முதல் அதிகாரி அஞ்ஞானிகளான நாம், 2வது அதிகாரி ஆச்சாரியர்கள், 3வது அதிகாரியான பக்தி பாரவஸ்யரான ஆழ்வார்கள். அந்த 3 பேருக்கும் புருஷகாரம் கைவிட ஒண்ணாது சொன்னாரா. இப்போ வேற ஒரு 3 அதிகாரிகள் எடுக்கிறார், ஐஸ்வர்யார்த்திகள். இப்ப உலகத்திலே மற்ற பயன்களை விரும்புவது யாரு? எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், அது வேணும், இது வேணும்னாலும் என்ன வேணும்? பிராட்டி புருஷகாரம் வேணும். அதனால்தானே ஆண்டாள் சொல்றார், நப்பெண்ணை பிராட்டியை பார்த்து தத்துவமன்னு தகவு தேவரையருடைய கிருபைக்கு பொருந்தாது, தேவரையருடைய சொரூபத்துக்கு பொருந்தாது. நாங்கள் வந்திருக்கிறோம், எவ்வளவு கட்டப்பட்டு வந்திருக்கிறோம், எங்களை ரட்சிக்காமல், எங்களை கணிசியாமல், நாங்கள் வந்ததை அறிவிக்காமல் இப்படி இருப்பது உன்னுடைய பெருமைக்கு சேருமோ அல்லது உன்னுடைய புருஷகார பூதையான உன்னுடைய கருணைக்கு சேருமோ? தக்கது அன்று, தகவு அன்று என்று 2 வாக்கியமாக எடுத்து அர்த்தம் காட்டார் அங்க. அதுபோ ஐஸ்வர்யாதிகளை விரும்புகிற நாம். அதற்கு மேலே இன்னொரு அதிகாரி ஒருத்தருக்கான், ஆத்மானுபவமாகிற கைவல்யத்தை அனுபவிப்போர். இந்த பரமாத்மா வரைக்கும் செல்லாமல் இந்த ஆத்மானுபவத்தை விரும்புகின்ற அந்த அதிகாரிகள். 3வது எம்பெருமானுடைய திருவடிகள். இந்த எம்பெருமானுடைய திருவடிகள், அதாவது இந்த 3 பேரும், அதாவது எம்பெருமான் திருவடிகளை சரணமடைந்தவர்கள் என்று அர்த்தம். ஆகிய 3ஐயும் விரும்பும் அதிகாரிகள். பெருமை சரணாகதி பண்ணா போற சுவாமி என்று இருப்பவர்கள். அது அதோ வாச்சிக்கத்துக்காக காய்கத்துக்காக தேவரிடத்தில் பற்றுமா அடியன் வருவார் செல்வார் பண்பரிசாரத்திருந்தா எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயானை அப்படின்னு ஆழ்வார் பாச வரணும். வருவார், எழுவார், விடை கொள்வார், செல்வார் என்று 4 பதத்தை சேர்த்து ஒரு அர்த்தம் காட்டார் நம்முடைய வியாக்கியாத்தாக்கு. அங்கேருந்து வருவா சுவாமி அடியேன் தாசன் அப்படி கீழே விழுந்து சேவிப்பா. வருவார், சேவிச்சு முடிச்ச உடனே எழுவார், அடியேன் விடைபெற்றுக்கிறேன், விடை கொள்வார், செல்வார். வருவார், செல்வார், எழுவார், விடை கொள்வார். அந்த மாதிரி நான் இருக்கிறவர்கள், அந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் காணணும். அப்படி இவர்கள் 3வருக்கும் புருஷகாரம் அவர்ஜனீயம் என்றது. தம் விருப்பங்களை பெறுவதற்கு எம்பெருமானை உபாயமாக பற்றும் பொழுது இவருடைய குற்றங்களை பொறுத்து எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்கு புருஷகாரம் அவசியம் என்றபடி. ஆக இவா குத்தத்தை பார்த்து ரட்சிப்பதற்கு இவர்கள் வேண்டிய பலன்களை கொடுப்பதற்கு யார் வேணும்? அங்கே புருஷகார பூதையான பெரிய பிராட்டியார் வேணும். உடனே ஒரு கேள்வி எழுது, சுவாமி அதுதான் கீழே புருஷகாரம் புருஷகாரம் புருஷகாரம்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டீரே, இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வரணும்?
அப்படின்னால் அதாவது பிரபத்திக்கு நாம் பற்றுகின்ற பற்று அதாவது சரணாகதி உபாயமாகாது. நாம் என்னதான் பற்றினாலும் பலனை விரும்பி பற்றினாலும் சரி, பலனை விரும்பாமல் பற்றினாலும் சரி, அவனே உபேயம் என்று பற்றினாலும் சரி, எப்படி பற்றினாலும் அது உபாயம் அன்று. எது உபாயம்? எம்பெருமானுடைய நினைவே, எம்பெருமானுடைய சங்கல்பமே இவனை ஆட்கொள்வதற்கு உபாயம் என்ற அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணுவதற்காக சொன்ன வார்த்தைகள். நடுவிலே சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்க அதற்கு சமாதானம் சொல்லுகிறார். இது எப்படி இருக்கும்னா, பிரம்மசூத்திர வியாக்கியானத்திலே சுவாமி எம்பெருமானார் வியாசர் அருளிய சூத்திரங்களுக்கு இதர ஸ்துதிகளை வைத்து அபேத பேத ஸ்துதிகளை வைத்து அர்த்தம் சொல்லுபவர்கள் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும், நடுவில் ஒரு சின்ன கேள்வி கேட்பான், சம்பந்தமே இருக்காது. இந்த பிரகரணத்துக்கும் அவர் சொல்லுகின்ற அர்த்தத்துக்கும் வியாசருடைய சூக்திக்கும் எம்பெருமானார் சொல்லுகின்ற அர்த்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் நடுவே ஒரு திடீர்னு ஒரு கேள்வி கேட்பான். உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பழைய பிரகரணத்துக்கு போவது ஒரு சைலி, ஒரு வழக்கம். ஏன்னால் நடுவிலே வந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டால்தானே மேலே இருக்கிற விஷயம் நமக்கு புரியும் என்பதற்காக நம்முடைய பூர்வாச்சாரர்கள் காட்டுகின்ற வழி. ஆகையினாலே இந்த 3 அதிகாரிகளுக்கும் புருஷகாரத்துவம் ஆவசியம், விடவொண்ணாது என்று காட்டி அருளினார். மேலே என்ன காட்டுகிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போமாக. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடகோபன் தந்தவடோல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஸ்ரீமதே ரம்மஜா மாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாதினே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.